ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் சேப்பாக்கில் இன்றைக்கி மேட்ச் நடக்க போகுது. சாயங்காலம் 7:30 மணிக்கு என்னோட பிளேயிங் 11 கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வின் ஃபார் சிஎஸ்கே. உங்களுக்கு தெரியும் 5 மேட்ச்சில் 1 தான் ஜெயிச்சிருக்கோம் ஸோ ஃபார். அண்ட் ருத்ராஜ் வேறு ரூல்ட் அவுட் ஆஃப் த சீசன். எல்போ ஃப்ராக்சர், ராஜஸ்தான் ராயலுக்கு அடிப்பட்டது. அது இன்னும் குணமாகலை. நான் சொன்ன முதல்ல அடிப்பட்டப்ப இது லேட்டாக தான் புத்திய காட்டும் 4-5 நாள் கழிச்சுன்னு. அது காட்டிடுச்சு. அவுட் ஆஃப் த சீசன் ஆகிட்டார் ருத்ராஜ். கெட் வெல் சூன் ருத்ராஜ், வில் பி மிஸ்ஸிங் யூ. ஸோ அப்பியஸ் சாய்ஸஸ் MS தோனி. அவர் தான் லீட் பண்ண போகிறாரு. பிக் ப்ளஸ். ஏன்னா அவர் போலிங் ரொட்டேஷன் ஆகட்டும், ஃபீல்டு ரொட்டேஷன் ஆகட்டும், அண்ட் ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், யார் லாங்கில் இருக்கணும், யார் லாங் ஆஃபில் இருக்கணும், பேட்டிங் ஆர்டர் என்ன பண்ணணும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக 120 அவுட் ஆஃப் 100 அவருக்கு மார்க் கொடுத்தா. அப்போ இது வரைக்கும் அவர் ருத்ராஜுக்கு ஹெல்ப் பண்ணலையான்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக பண்ணார். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 35-40% தான் அவரோட இன்புட் இருந்த மாதிரி இருந்தது. அது டோர்னமெண்ட் முன்னாடியே ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தார். கேட்டாங்க கெய்க்வாடுக்கு அட்வைஸ் பண்ண. அவர் வந்து என்ன கேட்டால் சொல்லுவேன், இல்லை டிராஸ்டிக்காக ஏதாவது தவறு நடந்தால் நான் போய் சொல்லுவேன். இஸ் லேர்னிங், இஸ் அ குட் கேப்டன். இனி வர காலத்தில் அவர் தான் லீட் பண்ண போகிறோம். ஸோ நான் போய் குழப்ப விரும்பலைன்னாரு. அதே தான் பண்ணார். ஸ்பெஷலி நான் பார்த்த வரைக்கும் 10 100 50 போலர் ஒன்றையும் டோர்னமெண்ட் அவர் தெரியுதுல. போலர் இந்த 2 பேர் தான் விக்கெட் எடுக்க முடியும் இந்த பேட்ஸ்மேனை. 2 ஸ்பின்னராக நம்மள வேலைக்காக தெரியும். அவர்கிட்ட மட்டும் தான் போய் ஒவ்வொரு மேட்ச் நீங்கள் போட்டு பாருங்கள், ஹைலைட்டில் தெரியும் உங்களுக்கு. பேட்டிங்கில் அவர் தான் பண்ணணும், கீப்பிங் அவர் தான் பண்ணணும், கேப்டன்சி அவர் தான் பண்ணணும், ஃபீல்டு அவர் தான் செட் பண்ணணும், டாஸ் போடவும் அவர் தான் வரணும், போஸ்ட் மேட்ச் அவர் தான் பேசணும் இந்த வயசில். பேர் கேட்டேன், ஏன் சார் அஸ்வினை தானே போட்டுக்கணும் கேப்டன்னு? ஏன்னா ஜடேஜா ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அஸ்வினை போட்டிருக்கலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் அவரோட எக்கனாமி ரேட்டு 10. இது வரைக்கும் போட்ட 5 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவே மேட்சஸில் இனிமேல் அவர் விளையாடுறது சந்தேகம் தான். ஏன்னா 2 ஸ்பின்னரோட தான் போவாங்க, நம்ம 100 அஹமத், ஜடேஜா, அஸ்வின். அவே மேட்ச் இப்போ நீங்கள் அவே மேட்ச்சில் யார் லீடு பண்ணால் இவரை போட்டால் கம்பல்சரியாக பிளேயிங் லெவலில் இருக்கணும். பிளேயிங் லெவலில் கம்பல்சரியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் யாருன்னா அது கண்டிப்பாக MS தோனி தான். இப்போதைக்கு இந்தியன்ஸ் சொல்கிறேன். அஸ்வின் வந்து புவர் ஃபார்முக்கு இன்னொரு காரணம் வந்து ஆக்டிவ் கிரிக்கெட்டே இல்லை அவர் இன்டர்நேஷ்னலில். டெஸ்ட்டோ, ஒன்டேயோ, T20. ஜடேஜாவும் T20லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அதனால தான் அவரால் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல. அப்போது இவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. எல்லாருமே MS தோனி, ஃபேப் டு பிளஸி, சுனில் நாராயண் ஆகிட முடியாது. ஒரே ஒரு சச்சின், ஒரே ஒரு கோலி, ஒரே ஒரு ரோஹித் தான், ஒரே ஒரு கபில் தேவ் தான். அதே மாதிரி தான் அதுவும். ஸோ அதனால் அஸ்வின் மேட்ச் ப்ராக்டிஸில் பட் சேப்பாக்குனால இன்னொரு சான்ஸ் கொடுப்பார்னு நினைக்கிறேன் தோனி. அதில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா, ஏன்னா 4 மேட்ச் இருக்குது சேப்பாக்கிலேயே. 4 மேட்ச் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். மஸ்ட் வின் குவாலிஃபை ஆகணும்னா அட் ஹோம். எல்லா கேமே நாக் அவுட் கேம் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஹோமில் 4 மேட்சும், அவையில் 2-3 மேட்ச் ஜெயிக்கணும். மொத்தம் 8 மேட்ச் இருந்தால் 8 வின்னு கம்ஃபர்டபுளாக போயிடலாம் பிளே ஆஃபு. 7 வின்னுனா 4th ஸ்பாட்டு, நெட் ரன் ரேட்டு ஏகப்பட்ட இது வரும். நெட் ரேட்டை சரி பண்ணிடலாம் சார்னுவீங்க. இப்போ 5 மேட்ச்சில் 4 தோத்துட்டிங்களே, இந்த மோமெண்ட் நீங்கள் தோக்கும் போதே மைனஸில் போய்டும் அது நெட் ரன் ரேட்டு. இது ஆல்ரெடி 4 மேட்ச் அதெல்லாம் மைனஸில் போயிருக்கும். நெக்ஸ்ட்டில் நீங்கள் தோக்க மைனஸில் தான் போவோம். அது இப்போதுலேருந்து நீங்கள் பில்டப் பண்ணணும். எவ்வளோ மைனஸ் கம்மியாக இருக்கோ தோத்தாங்களே முடிஞ்சு போச்சு. 2 பாயிண்ட் வச்சுட்டு நெட் ரன் ரேட்டு 18 சார், நம்ம தான் நம்பர் 1 நெட் ரேட்டு வரவும் முடியாது. நீங்கள் அத்தனை மேட்ச் தோத்தா வந்தாலும் குவாலிஃபை ஆக முடியுமாண்ணா? ஸோ கெட் த பாயிண்ட்ஸ் ஃபாஸ்ட் தென் வரி அபவுட் த நெட் ரேட் அலாங் வித் இட். தோக்கிற மாதிரி இருக்கும்போது தான் நெட் ரேட் ரொம்ப கொஞ்சம் கேப்பை நேரோ பண்ணணும். இப்போ ரொம்ப நீ பேசிட்ட விஷயத்துக்கு வாங்குறீங்களா? ரைட். KKRல பிளேயிங் 11, CSK 11. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, ருத்ராஜ் கேப்டன்ஸே சரியில்லை, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கோச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போதும் கேட்டது தான். இப்போ 28 வைடு போட்டிருக்காங்க நம்ம பிளேயர்ஸு. அது தோனி இருந்தால் போட்டுக்க மாட்டாங்களா? இல்லை ருத்ராஜினால போட்டாங்களா? 28 வைடு, 3 நோ பால். அந்த 3 நோ பாலில் நம்ம தலைவர் ஒருத்தர் கலீல், ஆமாம், வேகமாக போடுறான் பாரு, என்ன 6 அடிக்கிற அப்படின்னு பாதி பிச்சில் வந்து போடுவேன்ட்டு நோ பால் ஒன்று போட்டார். ஜடேஜா ஒன்று போட்டார். அந்த 3வது நோ பால் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது மாதிரி இன்டிசிப்ளின் பவுலிங்லாம் இப்போ கேப்டன் எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும்? ஸோ அதை நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அது பவர் ஹிட்டிங்க்கு வரேன். நான் டோர்னமெண்ட் முன்னாடி சொன்ன மிடில் ஆர்டர் வீக்கு பவர் ஹிட்டிங்னா டூபே மட்டும் தான் இருக்காருன்னு. KKR வந்து இந்த விளையாண்ட 5 மேட்சை 42 6, 82 4 அடிச்சிருக்காங்க KKR. இதில் பாயிண்ட் டு பி நோட்டட், ஆண்ட்ரூ ரசல் இதில் 3 6 தான். அவர் தான் பெரிய 6 அடிக்கக்கூடியவர். அவர் 3 தான் அடிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு பேட்டிங் வரல. டாப் ஆர்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. 42 6, 82 4. நமக்கு வரும் CSK 31 6, 63 4 அடிச்சிருக்கோம் இது வரைக்கும். அந்த 6ல் நிறைய 6 தோனி அடிச்சது தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரச்சின் அடித்தது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியுதுங்க, ஸ்ட்ரைட்டாகவே 2 டீம்லேயே 11 6 மைனஸில் இருக்கும், 66 ரன். இந்த 6ல் இன்னும் ரொம்ப டிஜெக்டட் என்னன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக சேப்பாக்கில் 3 6 தான் அடித்தாங்க, 9 4 தான் அடித்தாங்க. அண்ட் தேவர் சேசிங் 183 அண்ட் நம்ம 158 for 5. 18 ரன்ல என்னமோ தோத்தோம். 2 hit away, 3 hit awayன்னு. சரி விட, நீ வா பிளேயிங் 11. Quinton de Kock, KKRக்கு சொல்கிறேன். Quinton de Kock, சுனில் நாராயண், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி, ஆண்ட்ரூ ராசல், மாசல், மெரினா பீச், கடல் ஞாபகம் வச்சுங்க. எனவே ஜோக்ஸ் அப்பார்ட். ரிங்கு சிங், போலர் ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் வரோரா, 3 சாலிட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வர ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் வில் லுக் ஆஃப்டர் த போலிங். ரமன்தீப் சிங் தான் அவருக்கு இம்பாக்ட் பிளேயராக வருவாங்க. இதில் பாருங்கள், ரிங்கு சிங்கை 7ஆம் நம்பரில் உட்காந்துருக்காரு.
ரசில் ஆறில் உட்காந்துருக்காரு. இந்த இம்பாக்ட் பிளேயர் ரமன்தீப் வந்தால் இன்னொரு நம்பர் கீழே இருக்கும். தே ஹேவ் சாலிட் சைட் ரைட். வரும் சிஎஸ்கே கான்வே, ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர் 3 கொண்டு வந்துருக்காங்க. இஸ் வெரி குட் அட் நம்பர் 3. ஸ்டெடி ஒரு 2 லாக் பண்ணுவார், அந்த எண்ட்லேருந்து அடிக்கலாம். சிவம் டுபே பிளேயிங் லெவலில் கொண்டு வாங்க. இந்த இம்பாக்ட் 4 ஓவருக்கு மட்டும் வான்னு சொன்னாலாம் வேலையே ஆகாது. ஆண்ட்ரூ சித்தார்த்தை கண்டிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்து தான் வரணும். ருத்ராஜ் கைக்வாட் இல்லை, அதனால் ஆண்ட்ரூ சித்தார்த் நம்பர் 5ல் வரலாம். பேட்டிங் ஸ்ட்ராங் ஆகும். ரவீந்திர ஜடேஜா நம்பர் 6, தோனி 7, 8 அஸ்வின். ஐ திங்க் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு தோனி கண்டிப்பாக, ஏன்னா ஹோம் கிரவுண்டு. நூர் அகமது, பத்திரானா, முகேஷ் சௌத்ரி, இம்பாக்ட் கலீல் அகமது. நீ பவுலிங் போட்டால் போதும், ஃபீல்டிங்லாம் ஒன்றும் பண்ணணும். உன் பவுலிங்லேயே உன் கேட்சை விட்டுற, இப்போ உள்ள உட்காருன்னு அமைச்சிட வேண்டியது. ஆமாம், அவர் 2வது பால்லே கேட்ச் விட்டார், அந்த ஆரியான்ற கேட்சை, ஆரியா பிளேயரை. அவர் 103 அடிச்சுட்டு போயிட்டார், 41 பால். சின்ன பையன், வந்தோடனே 6 பயங்கரமாக. ஸோ அதனால் கலீல் ஃபீல்டில் வேஸ்ட்டு. அது கலீல் ஃபீல்டில் இருந்தாருன்னா 10 பேர் தான் இருக்காங்கன்னு நினச்சிங்க ஃபீல்டில். சென்ட் இம் அவுட். ராகுல் திரிபாதி என்ன சார் நினச்சிங்கன்னா, இஃப் யூ வாண்ட் அஸ்வின் உட்கார வச்சுட்டு ஃபுல்லு இந்த சொன்னேன் இல்லையா, ரச்சின், விஜய் சங்கர் அண்ட் டூபே 6 ஓவர் போடட்டோன்னு ராகுல் திரிபாதியை நம்பர் 3 கொண்டு வந்துடலாம். நம்பர் 3 கொண்டு தான் எல்லாம் ஒரு பேட்டிங் ஆர்டர் கீழே இறங்கும். நீங்கள் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் சார், அது உங்களுக்கு வந்துடும். அது தேவைப்படக்கூடாது ஆக்சுவலாக. பாருங்கள், எல்லாமே 5 ஃபார் 5 ஃபார் 5 ஃபார் 5 தானே, எதுவுமே ஆல் அவுட் ஆகல நம்ம. அதனால் இதான் என்னோட ஒப்பீனியன். 11 அப்படி 5 சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தான் தெரியும் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இந்த போலிங்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களா எனக்கு டவுட்டு தான். 200 வேணும் இந்த போலிங் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா. வைடே நீங்கள் இவ்வளோ போட்டு வச்சுருக்கீங்களா, 28 வைடு டிசிப்ளின் இல்லாமல் 5 ஓவர் எக்ஸ்ட்ரா வைடு. பொறுமை பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.